அப்புறம் நீங்க வந்து நான் கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாலாம் நான் வந்து ஆகறதுக்கு முயற்சி பண்ணல அப்படின்னு பல பேர் பல விதமா நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க. இப்ப இன்னைக்கு கொஞ்சம் வந்து என்ன சொல்றது கிரிஞ்சா இருக்கு ரொம்ப. ஆமா பாலு மகேந்திரா சாரோட ஃபோட்டோகிராஃபி இது. ரொம்ப ப்ரெஷரான ஒரு காலம்னா அதுதான். இது பாருங்க ரொம்ப இன்னோசென்ட்டா இருக்கும் இது பார்க்கும்போது. இப்படி இருக்கேனா, இப்படி பார்க்குறேனா, நான் வந்து கொஞ்சம் ஹைட்டா இருந்ததுனால எனக்கு அந்த வாய்ப்பு போயிடுச்சு. அடுத்தது நம்ம டெஃபினெட்லி நல்லா நடிக்கிறம்மா, நீ உனக்கு நல்ல ஃப்யூச்சர் இருக்கு அப்படின்னு சொன்னாரு. இது பாருங்க. இதுவும் இந்த பாவாடை சட்டையில மரத்துலேருந்து எட்டி பார்க்கறது. அப்பலாம் நாங்க எல்லா மரத்துலேருந்தும் நாங்க எட்டி பார்ப்போம். அது வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா, இப்படி நின்னோம்னா நமக்கு வந்து கரெக்ட்டா நிக்கிறதுக்கு தெரியாது. ஓகே. நின்னோம்னா வந்து அந்த பொசிஷன் வந்து கரெக்ட்டா அப்படி இருக்க முடியாது. இயற்கையா தெரியாது அப்படின்றதால என்ன பண்ணுவாங்க, "ஒண்ணும் வேணாம்மா நீ மரத்துலேருந்து அப்படி எட்டி பாரு" அப்படின்னுவாங்க. நாங்க எட்டி பார்ப்போம் அந்த மாதிரி. பாருங்க. இது எட்டி பார்த்த ஃபோட்டோ. இது எனக்கும் பிடிக்கல. பட் ஸ்டில் எட்டி பார்த்துருக்கேன். அவங்க சொன்னது கரெக்ட்டா கேட்டுருக்கேன் பாருங்க. அப்புறம் நீங்க வந்து நான் கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாலாம் நான் வந்து ஆகறதுக்கு முயற்சி பண்ணல அப்படின்னு பல பேர் பல விதமா நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க. அதனால தான் இந்த ஃபோட்டோவ நான் எடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு நான் கண்டிப்பா காமிப்பேன். இத பாருங்க. இப்போ இருக்கிற வரலட்சுமி மாதிரிலாம் நான் அன்னைக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். யூ கேன் சீ திஸ். யூ சீ திஸ். பாருங்க. கூடையெல்லாம் எடுத்து வச்சு வீட்டு மொட்டை மாடியில கேரக்டர் கெட்டப்ல நான் எடுத்திருக்கிறேன் பாருங்க. இத பார்த்தும் எனக்கு கிடைக்கலன்றது அது வேற விஷயம். பட் ஸ்டில் நான் அதுக்கான முயற்சிகள் பண்ணியிருக்கேன். சாரி. அப்படி வந்து வேற இருக்க சொன்னாங்க. எப்படி? அப்படி வச்சுட்டு கூடையெல்லாம் வச்சுட்டு ஒரு ரவுடியா. பட் ஆனால் ஐ வாண்ட் டு சே திஸ் இந்த இந்த ஃபோட்டோகிராஃபுக்கு அப்புறம் நான் வந்து கில்லாடி செல்லம்மான்னு ஒரு சீரியல் ஒன்று அதில் எனக்கு ஆஃபர் கிடச்சிச்சு. இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் ஸ்டில்ல பார்த்துட்டு ஓகே ஒரு மீன்கார பொண்ணு மாதிரி ஒரு ஒரு கேரக்டர் ஒன்று கிடச்சிச்சு. பண்ணேன் நல்லா இருந்துச்சு அந்த எபிசோடு. ஸோ திஸ் ஒர்க் ஆக்சுவலி திஸ் ஒர்க். அதனால தான் வந்து கொஞ்சம் ஆக்ஷன் ஸ்டில்ஸ் கொஞ்சம் கேரக்டர்லாம் இந்த கேரக்டருக்கு இவங்க செட் ஆவாங்களான்னா அப்போல்லாம் வந்து அதே மாதிரி வந்து ஒரு கெட்டப் போட்டு எடுப்பாங்க. இப்போ இன்னைக்கு கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறது கிரிஞ்சா இருக்குது ரொம்ப. அப்போது வந்து எங்களுக்கு வேறு வழியில் நாங்கள் அதெல்லாம் நாங்கள் பண்ணோம். இஃப் யூ டுடே ஹவு மச் எவர் வி கீப் இட் நேச்சுரல் இட்ஸ் நைஸ். இந்த ஃபோட்டோகிராஃபர் இது என்னுடைய முதல் படம் போர்க்கொடின்னு ஒரு படம். அந்த படத்தில் வந்து ஆடு மேய்க்கிற பொண்ணா ஒரு கேரக்டர் அதுதான். இந்த படத்தில் வந்து சேரன் அவர்கள் வந்து லாஸ்ட் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தார். ஸோ அதனால் எனக்கு டில் நவ் நோ வி யூஸ் டு டாக் அபவுட் திஸ் மூவி. இந்த படம் ரிலீஸ் ஆகலை. ரிலீஸ் ஆக்கிறதுக்கு நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஏன்னா ஒவ்வொரு ஸ்கெடியூலுக்கும் வந்து டைரக்டர் ப்ரொடியூசர்ஸ் வந்து வீட்டில் இருப்பாங்க. எங்கள் அம்மா நகையை அடக வச்சு கொடுப்பாங்க. எங்கள் நாளைக்கு ஷூட்டிங் இருக்குமா ஏதாவது பண்ணுங்கள். பொண்ணுக்கு வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுமே அப்படின்றதுக்காக எங்கள் அம்மாவும் அப்பாவும் எவ்வளோ இடத்துல கடன் வாங்கி அந்த படத்துக்காக கொடுத்துருக்காங்கன்றது எங்களுக்கு தான் தெரியும். இட் வாஸ் அ டிசாஸ்ட்ரஸ் மூவி. ஆனால் வந்து ஒரு கனவு இருக்கும்ல, அம்மாவுக்கு அப்பாவுக்கு ஒரு கனவு இருக்குல்ல, எப்படியாச்சும் இந்த படம் ரிலீஸ் ஆகிடணும் அப்படின்னு. அதனால் அவங்க நிறையவே அதுக்கு முயற்சி பண்ணாங்க. பட் பேட் லக் திஸ் டிடன்ட் ரிலீஸ். அதாவது நான் ஆர்டிஸ்ட் ஆகி நான் கொஞ்சம் ஓரளவுக்கு பிஸி ஆனதுக்கப்புறம் அது பிஸ்னஸ் ஆச்சு. பிஸ்னஸ் ஆகி சம்ஹவ் தே ரிலீஸ் டிடன்ட் கோ வெல், ஃப்ளாப் ஆச்சு. ஸோ இது வந்து எனக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் ஆஸ் அ ஹீரோயின். ஹீரோயினா என்னை வந்து அந்த கேரக்டர் நேம் சொல்லி தான் கூப்பிடுவாங்க. செம்பா அப்படின்னு தான் செட்லேயே கூப்பிடுவாங்க. எனக்கு அப்போ தான் தெரியும், ஓ கேரக்டர் நேம்லாம் சொல்லி கூப்பிடுவாங்களா. என்னோடய பேர் சொல்லி கூப்பிடவே மாட்டாங்க. முக்கியமாக சேரன் அவர்கள், நீ வந்து செம்பா ஓகே, உன்னை நான் அப்படி தான் கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லுவார். இந்த ஃபோட்டோகிராஃப் பார்த்து தான் எனக்கு அந்த படம் கிடச்சிச்சு. இதே ட்ரெஸ் போட்டிருப்பேன். இன்ட்ரொடக்ஷன் சீனில் இதே ட்ரெஸ் போட்டிருப்பேன் நான். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இதை போட்டுட்டு ஓடி போய் ஒரு ஆட்டுக்குட்டியெல்லாம் பிடிப்பேன். அது அந்தந்த ஃபோட்டோகிராஃப் இது. அப்புறம் நெக்ஸ்ட்டு ஃபோட்டோகிராஃபர்ஸ் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பண்ணுவாங்க. இஃப் பாசிபிள் யூ ஹாவ் டு கண்டுபிடிங்க பார்ப்பேன் யாராக இருக்கலாம் இந்த ஃபோட்டோகிராஃபர் அப்படின்னு. மிகப்பெரிய ஃபோட்டோகிராஃபர், மிகப்பெரிய கேமராமேன். ஹீ இஸ் நோ மோர். அவருடைய வீட்டு மொட்டை மாடியில் எடுத்தது. மொட்டை மாடினால உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் வரும், நம்ம பாலு மகேந்திரா சாரோட ஃபோட்டோகிராஃபி இது. பார்த்தீங்கன்னா ஒன்றும் முகத்தில் மேக்கப் இருக்காது. ஒரு சாதாரண ட்ரெஸ்ஸு நான் போட்டுட்டு இருந்த ட்ரெஸ்ஸில் வா ஒரு 2 ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுத்தேன். இன்னொரு ஒரு ஃபோட்டோகிராஃப் கூட நான் எடுத்திருந்தேன். அவருக்கு இந்த ட்ரைபல் கெட்டப் வந்து ரொம்ப பிடிக்கும். அந்த ஃபுல்லாக மெட்டல்ஸ்லாம் போட்டு ட்ரைபல் காட்டுவாசி கைண்ட் ஆஃப் சாரீஸ்லாம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி கெட்டப்பில்
என்னை எடுத்திருக்காரு. பட் அந்த ஃபோட்டோகிராஃப் நான் ரொம்ப ட்ரை பண்ணேன் எனக்கு வேணும் அப்படின்னு. பட் எனக்கு அது கிடைக்கவே இல்லை. இட் வாஸ் ஆக்சுவலி வெரி பியூட்டிஃபுல். இது வந்து சம்ஹவ் அது எப்படின்னு தெரியல. இது கூட இன்னும் 4-5 ஃபோட்டோகிராஃப் இருந்துச்சு, அது காணும். இது பாருங்கள், மிகப்பெரிய ஃபோட்டோகிராஃபர் எடுத்தது. அவர் இந்த பேக்லைட் நேச்சுரல் லைட்லேயே எடுப்பார். இது அப்போல்லாம் இந்த பேக்லைட் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதுக்கு அடுத்தது இந்த படம்லாம் பண்ணிகிட்ருக்கும்போது இது பயங்கரமாக ஆக்ஷன் கேரக்டர்ஸ்லாம் நான் பண்ணியிருக்கேன். அப்போவே பயங்கரம். இந்த ஃபஸ்ட்டு மூவி சொன்னேன்ல, அந்த ஃபஸ்ட்டு மூவியில் தாலி சென்டிமெண்ட் உண்டுங்க. இந்த படம் ரொம்ப லேட்டாக ரிலீஸ் ஆச்சு. ஸோ இந்த ஃபோட்டோகிராஃப்ஸ் வந்து ஒரு ஞாபகார்த்தம் தான். இதனால் எனக்கு ஃபர்தராக வாய்ப்புகள்ன்றது எனக்கு வரல. அதுக்கப்புறம் பல படங்கள் தடங்கல்கள். இந்த படம் ரிலீஸ் ஆகுமா, அந்த படம் ரிலீஸ் ஆகுமா, கமிட் பண்ணுறேன், ரிலீஸ் ஆகாது, பாதியிலே நின்றுடும், டிஸ்ட்ரிபியூஷன் ஆகாது, ரிலீஸ் ஆகிறது லேட் ஆகும். இப்படியே போயிட்டு இருந்தது. ரொம்ப ப்ரெஷரான ஒரு காலம்னா அதுதான். அப்போ தான் வந்து மணிரத்னம் சார், பிசி ஸ்ரீராம் அவங்களாம் வந்த டைம். அப்போ வந்து இந்த அக்னி நட்சத்திரம்லாம் பயங்கர ஃபேமஸாக இருந்தது. உடனே எல்லாரும் எங்ககிட்ட சொன்னாங்க, நீங்கள் வந்து இப்போ ட்ரெண்டிங்காக நீங்கள் ஃபோட்டோகிராஃப் எடுக்க மாட்டேங்கிறீங்க, கொஞ்சம் ட்ரெண்டிங்காக எடுங்க அப்படின்னாங்க. சரி ஓகே எடுக்கலாம் அப்படின்ட்டு பிஜி ஸ்ரீராம் சார் கூட ஒர்க் பண்ண ஒரு ஃபோட்டோகிராஃபர், அவர்கிட்ட போயிட்டு இது மாதிரி ஒரு ஃபோட்டோகிராஃப் எடுத்தோம். அதாவது அப்போல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அக்னி நட்சத்திரம் போது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லைட்டிங் இருக்கும். இருட்லேயே ஆர்டிஸ்ட் கொஞ்சம் தெரிவாங்க, பேக்ரவுண்ட்லாம் கொஞ்சம் இருட்டாக இருக்கும், ஏதோ ஒரு மாதிரி ஃபோக்கஸ் பண்ணி எடுப்பாங்க. நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நின்று கோரி வர்ணம் பாட்டில் வந்து நம்ம வீட்டில் வந்து ஃப்ளிக்கரிங் லைட்ஸ் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், திடீர்னு கரண்ட் வந்து போகும் இல்லையா, அந்த சமயத்தில் நம்ம வீடு எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு இதில் வந்து அந்த பாட்டு எடுத்திருப்பாங்க. பட் அது செம்ம ஹிட் ஆச்சு, ட்ரெண்டிங்காகவும் ஆச்சு. சேம் அது வந்து அந்த மாதிரி ஒரு ரைட்டிங்கில் வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ அதாங்க ட்ரெண்டு அப்படின்னு. அப்புறம் நான் வந்து அந்த ஃபோட்டோகிராஃபர்கிட்ட போயிட்டு, மணி சார்ன்னு நினைக்கிறேன், ஓகே யா, அவர்கிட்ட ஹீஸ் அவர் ஃபேமிலி ஃப்ரெண்ட், அப்பா சொல்லி சார் கொஞ்சம் எடுத்து கொடுங்களேன், இப்போ இருக்கிற ட்ரெண்ட் மாதிரி எடுத்து கொடுங்களேன்னா அப்போ அவர் எனக்கு எடுத்து கொடுத்த சில ஃபோட்டோகிராஃப்ஸ் இட் வாஸ் ஓகே. எனக்கு வந்து மேக்கப் இல்லாமல் எடுத்தார், ஆனால் இந்த மாதிரி வந்து ஒரு மேக்கப் இல்லாமல் எடுத்தார், நல்லா தான் இருந்துச்சு. லைக் நோ மேக்கப், என்னுடைய ஹேர்லேயே அப்படியே ஜடை பின்னி அப்படியே பூவெல்லாம் போட்டு இது பாருங்க, ரொம்ப இன்னோசென்ட்டாக இருக்கும் இது பார்க்கும்போது. இந்த ஃபோட்டோகிராஃப் எடுத்தாரா. அதுக்கப்புறம் அவருடைய ஃபோட்டோகிராஃபிக் திறமைகள்லாம் இதில் வந்தது. இதை பாருங்கள், ஒரு கப்பில் லைட் இருக்குது, விளக்கு இருக்குது, அதில் என்னுடைய ப்ரொஃபைல் மட்டும் தெரியும், இப்படி இந்த ப்ரொஃபைல் மட்டும் தெரியும். இது எடுத்தார் அவர். ஃபஸ்ட் குவைட் டிஃப்ரெண்ட். அந்த லைட்டிங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அக்னி நட்சத்திரம் ஸ்டைல் லைட்டிங்குன்னு நான் சொல்லுவது. இது பார்த்தா தெரியுது பாருங்கள், இந்த லைட்டிங் க்யூட்டாக இருக்கும். இந்த லைட்டிங்கு ஜஸ்ட் அப்போது வந்து இந்த நேச்சுரல் ஹேர் ஸ்டேஜ் வர ஆரம்பிச்சிருச்சு, அந்த ஃபேஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஜஸ்ட் அந்த லைட்டிங் எல்லாமே வந்து ஒவ்வொரு ஃபோட்டோகிராஃபர்கிட்டையும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். இது வந்து எதுக்கு எடுத்தாருன்னு தெரியல. இதை பார்த்து எனக்கு வந்து வாய்ப்பு கிடைக்குமோ கிடைக்காதோ எனக்கு தெரியல, பட் எடுத்தார் பாருங்கள். மேபி என்னுடைய ப்ரொஃபைலை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி எனக்கு யாராவது கொடுத்துருந்துருக்கலாம், பட் நோ, கிடைக்கல. பட் இட்ஸ் அ நைஸ் ஃபோட்டோகிராஃபி. கப்புக்குள்ளே லைட்டெல்லாம் எரியுது பாருங்கள், முடியுமா யாராச்சும் இருக்கும், இட்ஸ் நாட் பாசிபிள், பட் நல்லா இருந்தது. மோஸ்ட் ஆஃப் த பிக்சர்ஸ் ஐ லைக் இட் ஒர்க் பண்ணதில். திஸ் இஸ் அந்த காலத்து பாலச்சந்தர் ஸ்டைலில் ஃபோட்டோகிராஃப்ஸ். எதுனாலும் வந்து இப்படி குனிஞ்சி இப்படி பார்த்தோன்னா அது பாலச்சந்தர் சார், இப்படி வச்சுட்டு இப்படி பார்த்தோன்னா அது பாரதி ராஜா சார். ஓகே, புரிஞ்சிச்சா? இதை பாருங்கள், அதே மாதிரி இருக்கா? இப்போ கரெக்டாக பாருங்கள், இப்படி இருக்கேண்ணா, இப்படி பார்க்குறேண்ணா, அது வந்து பாலச்சந்தர் சார். எல்லாமே வந்து நீங்கள் அழகன் படம்லாம் பார்த்தீங்கன்னா மதுபாலா எப்போவுமே இப்படி குனிஞ்சி இப்படி பார்த்து தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஏன் அப்படி கீழே குனிஞ்சிட்டு இப்படி பார்க்குறாங்கன்றது நமக்கு புரியல, பட் அதுதான் அவருடைய ஸ்டைல். அது மாதிரி பேச சொல்லுவார், ஒரு மாதிரி ஷார்ப்னஸ் இருக்கும் அப்படின்றதுனால அப்படி பேச சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு டைரக்டர்ஸுக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும். ஸோ ஆக்சுவலாக பாரதி ராஜா சார் படத்தில் கூட நான் ஆக்ட் பண்ணியிருக்கேன். என்னென்னா, நான் ஒரு வயசான வாத்தியார் மனைவி கேரக்டராக நடித்திருக்கிறேன் 18 வயது. ஏன்னா நான் ஒரு படத்துக்கு வந்து புதுநெல்லுப்பான புதுநாத்துன்னு ஒரு படத்துக்கு மேக்கப் டெஸ்ட்டில் எடுத்து என்னை வர சொல்லியிருந்தாங்க. நீங்கள் தான் செகண்ட் ஹீரோயின் அப்படின்னாங்க. மெயின் ஹீரோயின் வந்து சுகன்யா,
பட் நான் வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருந்ததுனால எனக்கு அந்த வாய்ப்பு போயிடுச்சு. லொக்கேஷன்லேருந்து திரும்பி வர்றது வந்து ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருந்துச்சு. அப்போ சொன்ன மாதிரி பாரதிராஜா சார் படம் வரைக்கும் வந்துட்டு, அவுட்டோர் வரைக்கும் வந்துட்டு, ஒன்றுமே ஒர்க் பண்ணாமல் திரும்பி போனால் எப்படி வந்து இட் வில் பி அ வெரி பேட் நோ இதுவாக இருக்கும் அப்படின்னு நான் சொன்ன உடனே, இருக்குங்க ஒரு கேரக்டர் இருக்குது, நீங்கள் வேணால் பண்ணிட்டு போங்க அப்படின்னாங்க. என்னன்னு பார்த்தாக்கா ஒரு வாத்தியார் மனைவி கேரக்டரு. ஃபுல்லாக தலையிலெல்லாம் ஒயிட் அடித்தாங்க, ஃபுல்லாக ஃபைட் அடித்து ஒரு வயசான ஒரு கேரக்டரு. அவர் வந்து நீங்கள் புதுநெல்லு புதுநாத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரியும், அது நான் தான். அழுதுகிட்ருப்பேன், அழுவேன். தூக்கில் தொங்கிட்டு இருப்பார் வாத்தியார். நான் வந்து ஐயோ என்னை விட்டுட்டு போயிட்டீங்களே அப்படின்னு என்னை அழ சொன்னாங்க. அப்புறம் நான் அதை கூட நான் பர்ஃபெக்டாக பண்ணேன். அப்புறம் பாரதிராஜா சார் என்னை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார். அடுத்தது நம்ம டெஃபினெட்லி நல்லா நடிக்கிறோமா, நீ நல்ல ஃப்யூச்சர் இருக்குது அப்படின்னு சொன்னார். ஓகே, நம்ம வந்து பாரதிராஜா சார் இன்னும் இயக்கத்தில் ஒரு ஃப்ரேம்லேயாவது நம்ம வந்துட்டோம் அப்படின்ற ஒரு ஹாப்பினஸில் ஊருக்கு கிளம்பி போயிட்டேன். சுந்தர்சி அவர்கள் இவங்கெல்லாம் பார்த்தாக்கா அடுத்து த்ரிஷா அவங்க இவங்கெல்லாம் போக மாட்டாங்க, என்கிட்ட தான் வரணும். ரிலீஸ் ஆனால் ஃப்ளாப்பு. ஓகே, யாருக்கும் என்னை யாருன்னே தெரில. அப்படிங்களா, நீங்கள் கொடுக்குற பேரை தான் நான் என் பொண்ணுக்கு வைப்பேன் அப்படின்னாரு. இப்போ வந்து இன்ஸ்டாகிராமில் தடிக்கி விழுந்தா எங்கே வேணாலும் ஃபோட்டோ இருக்குது. அப்போ அப்படி கிடையாது, அந்த தினத்தந்தி தான் மெயின். ஸ்டில்ஸ் ரவி சார் அப்போ தான் ட்ரெண்டிங். அவர் வந்து எல்லா ஹீரோயின்ஸுக்கும் அவர் தான் ஃபோட்டோகிராஃப் எடுப்பார். அதுவும் அமிதாப் பச்சன் ஹீரோயினோட ரிசம்பிள் பண்ணுறாங்க, இந்த காஸ்டியூம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இதே காஸ்டியூமில் நம்ம நினைப்போம், ஓகே இதுதான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும், இதில் தான் நம்ம அழகாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்படி இல்லை, எல்லாரும் ஒன்றா கூடி நின்று அங்கே நம்ம கட் பண்ணி அதுக்கு தானே இவ்வளோ